பெரியார் இயக்கத்தில் ஈர்ப்பு வர காரணம் உங்களுக்கு என்ன? ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே அது உங்களுடைய சுய புரிதலா, இல்லைன்னா உங்களுக்கு யாராவது ஒரு வழிகாட்டியை பார்த்து நீங்கள் அந்த பாதையில் சென்றீர்களா? உண்மையை சொன்னா என்னை விட நீங்களா பாராட்டுக்குரியவர்கள். எனக்கு இளம் வயதுல இது தேர்வு கிடையாது. என்னுடைய தந்தையாரை பற்றி டாக்டர் அம்மா சொன்னாங்க, நீங்களும் குறிப்பிட்டீங்க. புலவர் அண்ணாமலை அவர்கள், அவங்க தமிழாசிரியர், கரந்தை தமிழ் கல்லூரியில படித்தவர். அவர் பள்ளியில படிக்கும் போது தமிழ் மறவர் பொன்னம்பலனார் அப்படின்னு இருந்தாரு, அவரோட மாணவர். அதாவது அவருடைய தயாரிப்புன்னு சொல்லலாம். கல்லூரியில எங்க அப்பாவுடைய முதல்வராக இருந்தவர் பெரும் புலவர் ஐயா ராமநாதன். அவர் தந்தை பெரியாரோடையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனோடையும் சமகாலத்துல பழகியவர். அவ்வளவு தூரம் நெருங்கி பழகியவர். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பாரு. அவருடைய அருமை பெருமையை பற்றி சொல்லி, இந்த உலகத்துல எங்கேயுமே உண்மை இல்லை, ஆனா மெகிலா இவ்வுலகில் புலவர் ராமநாதன் என்னை இன்னும் வாழச் சொன்னார் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த வரிக்கு எவ்வளவு பொருள் இருக்கு. இவங்கெல்லாம் என் தந்தையுடைய ஆசிரியர். அப்புறம் என்னுடைய தாயார் சரச அம்மையார். என் தந்தையை பத்தி எவ்வளவு சொல்லணுமோ அந்த அளவுக்கு என் தாயும் சிறந்த பகுத்தறிவாளர். அவங்க திருமணத்துக்கு முன்னால ரொம்ப பக்தியோட இருந்தவங்கதான். ஆனா திருமணத்துக்கு பிறகு என்னுடைய தந்தை என்ன செஞ்சாருன்னா, அவரு ஆசிரியர் இல்லையா, எங்க அம்மாவுக்கு எப்படி இந்த கருத்து சொல்லி கொடுக்கறது அப்படின்னு, எங்க அம்மா அப்போ அவங்க இலங்கையில கண்டி பகுதியில பிறந்து வளர்ந்தவங்க. இந்த இங்க 8வதுக்கு இணையான கல்வி படிச்சிருந்தாங்க. அப்ப உனக்கு நல்லா படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெரியுமே அப்படின்னு. விடுதலை ஏடு அத காலையில பள்ளிக்கு போகும்போது இத படிச்சு வையே, சாயங்காலம் நான் உன்கிட்ட கேள்வி கேட்பேன், உனக்கு தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விடுதலை பத்திரிகையை கொடுத்துட்டு போவாங்களாம். அப்ப இவங்க ஐயோ நமக்கு படிக்க தெரியலன்னு சொல்லிட போறாங்க அப்படிங்கிற பதட்டத்துல அத படிக்க ஆரம்பிச்சு, அந்த படிக்கிற பழக்கம் எங்க அம்மாவுக்கு இயல்பாக வந்துருச்சு. அப்ப மாலையில வந்த உடனே பெரியாரையா அப்படி பேசியிருக்காரு, அதுல வந்த கட்டுரைகள், குத்தூசி கட்டுரை இதெல்லாம் சொல்லுவாங்க. அத போல நிறைய படிக்கிற ஆர்வம் அம்மாவுக்கு இருந்ததுனால எல்லா ஏடும் படிப்பாங்க. தினமணி படிப்பாங்க, கல்கண்டு படிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. அவங்க திருமணத்துக்கு பிறகு மாறினா கூட சிறந்த பகுத்தறிவாதியாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்லா குண்டா இருப்பேன் இல்லையா. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்களா, நீ சுத்தி போடு. அப்புறம் பள்ளியில டான்ஸ் இதெல்லாம் போயிட்டு வந்தேன்னா எல்லாத்துலயும் இருப்பேன். நடனம், நாடகம், நாட்டியம் எல்லா வகையானதுலயும் இருப்பேன். வில்லுப்பாட்டு, கதாகலட்சேபம் கூட பண்ணுவேன். அப்ப ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, உங்க பொண்ணுக்கு சுத்தி போடுங்க, சுத்தி போடுங்கன்னு. எங்க அம்மா செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அப்போ அடுத்த நாள் எனக்கு ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வந்ததுன்னா, அப்ப பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நேத்தே நீங்க அவளுக்கு சுத்தி போட்டிருக்கணும் அப்படின்னு. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, நேத்து அது பண்ண அவ்வளவு வேலைக்கு இன்னைக்கு காய்ச்சல் வராம இருந்தாதான் ஆச்சரியம், அது சுத்தி போட்டா சரியா போயிடுமா அப்படின்னு. அப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த நடைமுறை பகுத்தறிவு அது எங்க அம்மாவுக்கு இருந்தது. ஆகையினால அப்படிப்பட்ட தந்தையும் இப்படிப்பட்ட தாயும் அவங்க என்னை பெற்று வளர்த்ததுனால தந்தை பெரியார் கொள்கையில ஈர்ப்பு அப்படிங்கிறது எனக்கு மிக இயல்பாக அமைஞ்சது. இப்ப உங்கள பல பேர் நீங்களா படிச்சு தெரிஞ்சு உங்களுடைய சுய அறிவுக்கு பிறகு வரீங்க. நான் எனக்கு அந்த சூழல் இயற்கையிலேயே இருந்தது. அதுக்கு பிறகு சமூகத்துல நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லையா நம்மள. அப்ப நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற, அது பெரியவங்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஏண்டி நீ கோயிலுக்கு வர மாட்ட, ஏன் நீ சாமி கும்பிட மாட்ட, இது எல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி 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 அதுல எங்கேயாவது தேங்கிடுவோம். அப்ப இவங்க சொல்றது சரியா, நம்ம சொல்றது சரியா, எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு பதில் சொல்ல தெரியாம இடிக்கும் பாருங்க. அப்ப கொஞ்சம் தேங்குவேன். அப்புறம் யோசிச்சு யோசிச்சு அப்போ அதுக்கு யார்கிட்டயாவது கேட்கும் போது பெரியாரிடம் இருந்து அதுக்கு விடை கிடைக்கும். இப்படிதான் நான் தந்தை பெரியாரை நோக்கி ஈர்க்கப்பட்டேன். அதனால இதுக்கு முழு மதிப்பெண்ணையும் எனக்கு கொடுத்துக்க முடியாது.
எனக்கு அந்த சூழல் இயற்கையாக அமைந்தது ஒரு பெரிய வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு. அதாவது சூழல் இயற்கையாக அமைஞ்சிருச்சுன்னு நீங்க ரொம்ப ஒரு தன்னடக்கத்தோட சொல்லிட்டீங்க. ஆனா அப்படியே சூழல்ல வளர்ந்தவங்க கூட அதை பின்பற்றுவாங்க, பின்பற்றுவார்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சோம்னா அதுல நிறைய பேர் பின்பற்ற மாட்டாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பொறி இருந்திருக்கு, உங்களுக்குள்ள அதனுடைய ஈர்ப்பு இருந்திருக்கு. அந்த ஈர்ப்பு இருக்க போய் தான் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, வறண்ட நிலம்தான் மழை நீரை முழுமையாக உள்வாங்கும்னு சொல்ல மாதிரி உங்களுடைய மனசுல அந்த தெறிப்பு உணர்வு இருந்ததுனால நீங்க அதை அப்படியே தொடர்ந்து இருக்கிறீங்க. ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. நாள் முழுக்க உழைச்சி போட்டியில ஆட்டம் பாட்டம் போட்டு வந்தா மறுநாள் காய்ச்சல் வராம வேற என்னமா வரும் உங்க அம்மா கேட்டாங்கன்னு. அது இதுதான் அந்த சுய பகுத்தறிவு சிந்தனைகள் அங்க உங்க வீட்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. மிகச் சிறப்பு. அருமையான ஒரு ஒரு நகைச்சுவை மட்டும் சொல்லிடுறேன். எங்க அம்மா அப்பாவுக்கு இடையில நிறைய உரையாடல் நடக்கும். அம்மா வந்து நல்ல இலக்கியம் எல்லாம் படிப்பாங்க. அப்ப வந்து எங்க அப்பா திடீர்னு எம்ஏ தேர்வு எழுதினாரு. ஏன்னா அவர் புலவர் படிச்சிருக்காரு. ஆனா சட்டப்படி எம்ஏ தகுதி வேண்டி இருந்துச்சு. அப்போ நவீன இலக்கியம் பத்தி எங்க அப்பாவுக்கு தெரியாது. அப்ப காலையில தேர்வு இருக்கும் போதுதான் கேட்பாரு, ஆமா சரசு, இந்த அகிலன் என்ன கதை எழுதினாரு அப்படின்னு கேட்பாரு. எங்க அம்மா அந்த அவசரத்துல சித்திரப்பாவை கதையை வந்து அவருக்கு சொல்லுவாங்க. இதுதாங்க இதுதாங்க. அப்புறம் மூவா என்ன எழுதினாரு, இது அவரு அந்த கதை கட்டுரைகள் தெரியும், ஆனா கதை படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ ரொம்ப பயப்படுவாங்க. பொதுவா பெண்கள் வந்து உடல்நிலையை பத்தி அச்சப்பட மாட்டாங்க. எங்க வேணா பாருங்க, ஐயோ அவ்வளவுதான் நான் போயிட்டேனே அப்படிலாம் பேச மாட்டாங்க. 95 பேர் வந்து தயாரா இருப்பாங்க. ஆண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த பினிக்கியா இருப்பாங்க. ஐயோ என்னை எல்லாரும் கவனிக்கணும் அப்படி ஒரு மனநிலையில இருக்கும். அப்படிதான் எங்க அப்பாவும் செய்வாரு. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு அப்படி பயப்படுறீங்க, நம்மளுக்கு 70 வயசு ஆயிருச்சு, எல்லாருக்கும் சாவு தலைக்கு மேல இருக்குது, எதுக்கு அப்படி பயப்படணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, என்ன கூப்பிட்டு, பாத்தியாயா மஞ்ச குங்குமத்தோட போகணும்னு பயம் இருந்தா அப்படி பேசுவாரு அப்படின்னு. அப்ப எங்க அம்மாவும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம், தைரியமா இருங்கன்னு சொன்னா அப்படி இப்படிதான் வந்து உரையாடலே இருக்கும். அதனால ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கிறதுக்கு என்னுடைய தாயார் வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லு. சிறப்பு. உங்க தந்தை வந்து தலைமை ஆசிரியர்ங்கிறத சரியா நிரூபிச்சிருக்கிறாரு. காலையில கிளம்பி போகும்போது விடுதலை பத்திரிகையை கொடுத்துட்டு சாயங்காலம் வருவேன், ஒழுங்கா படிச்சு வை, கேள்வி கேட்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா நமக்கு தலைவலி இல்ல, என்ன வந்தாலும் சரி நம்ம படுக்கையிலே படுத்திருந்தாலும் எந்திரிச்சு ஒரு ரசத்தை வச்சுட்டு வந்து படுத்துக்குவோம். அந்த அளவுக்கு நம்மள நாமே பாத்துக்குவோம், சுத்தி இருக்கவங்களையும் பாத்துக்குவோம். அவ்வளவு சட்டுன்னு நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு உடம்புக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ரொம்ப முடியாம போகும்போது ரொம்ப நீங்க 95% அப்படிதான். ஆனா ஆண்கள் தலைவலி வந்துட்டா போதும், உடனே தலைப்பாகையை கட்டிக்கிட்டு ஐயோ என்னால முடியல அப்படின்னு வீட்டையே ரணகலமாக்கி ரெண்டாக்கிடுவாங்க. ரொம்ப நகைச்சுவையா சொன்னீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.